நிமிஷம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க, ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்க, ஆண்டவருக்கு கீர்த்தனம் பண்ணுங்க. ஓவர் பெரியவர் நல்ல விடுதலையோடு வாயை திறந்து நன்றி நன்றி நன்றி. அக்கினியா இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அளவு பெருகி உங்களை இழுத்து கொண்டு போகிறது. The level of water is rising and ரிபாலா மாதரா காமா ஷெரே ஹண்டரோ லெப்டரோ ஹண்டரே. இது போல போலியான அந்நிய பாஷை பேசிக்கிட்டு, அபிஷேகம் சொல்லிக்கிட்டு, பரிசுத்தாவின் வரம் பெற்றன்னு சொல்லிக்கிட்டு திரிகிற ஒவ்வொரு பாஸ்டர்களும் மனம் திரும்புறதுக்கு இது ஒரு எச்சரிக்கை பதிவு. பரிசுத்தாவினா என்னன்னு தெரியாம, அபிஷேகனா என்னன்னு தெரியாம, அந்நிய பாஷைனா என்னன்னு தெரியாம இப்படி மக்களை ஏமாத்துறது, வேதத்தின்படி நீங்க செய்யறது தவறு. வேதத்தின்படி பரிசுத்த ஆவினா என்ன, பரிசுத்த ஆவியானவர்னா என்ன, அந்நிய பாஷைனா என்ன, அபிஷேகனா என்ன அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இத மக்களுக்கு சொல்லுங்க. இப்ப நீங்க பேசிட்டு இருக்க, திருச்சபையில பேசிட்டு இருக்க எல்லா அந்நிய பாஷையும் பொய்யானதே. திருச்சபையில சொல்ற அபிஷேகம் பொய்யானது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்றார் அப்படின்னு சொல்ற இந்த உபதேசம் கள்ள உபதேசம். நீங்க எல்லா நல்ல காரியம் சொன்னாலும் இது வேதத்தின்படி புறம்பாது. நீங்க எந்த காரியம் சொன்னாலும் அது வேதத்துல இருக்கணும். இன்னைக்கு இப்படி புறஜாதிகளும் கிண்டல் பண்ற அளவுக்கு நீங்க பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, எங்களை அபிஷேகம் பண்ணிட்டாரு, எங்களை அதிக பாஷை பேச சொல்றாரு அப்படி சொல்லி நீங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, புறஜாதியிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நான் காணேன் என்று பவுல் சொல்றாரு. இது போல புறஜாதியிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நாங்க பார்க்கல. கிறிஸ்துவர்கள் சொல்லிட்டு பைபிளுக்கு விரோதமா பைபிள்ல இல்லாத ஒன்ன சொல்றது ரொம்ப தப்பு. வேதத்துல இல்லாத ஒன்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இது பிசாசின் தந்திரமான உபதேசம். உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்குங்க. ஏதோ இல்ல எல்லாருக்கும் ஆவியானவர் வரம் கொடுக்கிறாருல, எல்லாரும் கொடுக்கறது இல்ல. அது போல வேதத்தை விளக்குறதுக்கு வரம் கொடுத்திருக்கிறார். அப்படியாப்பட்ட தேவ மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்துல கேட்டு கத்துக்கொள்ளுங்க. நான் அந்த மாதிரி ஒரு தேவ மனிதர்கிட்ட கத்துக்கொண்டுதான் வந்து இப்ப பேசிட்டு இருக்கேன். வேதத்துல அந்நிய பாஷை பேசுற எல்லா அப்போஸ்தலர்களும் எதுக்கு பேசுறாங்கன்னு போட்டிருக்கு. பேசினா எல்லாம் புரியுதுன்னு போட்டிருக்கு. தேவனிடத்துல இன்டராக்ட் பண்றதுன்னா கூட தேவனுக்கும் உனக்கும் தெரிய பேசணும்னு சொல்லியிருக்கு.